திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு உண்டியல்கள் மூலம் 1,41,00,000 ரூபாய் காணிக்கை கிடைக்கப் பெற்றுள்ளதாக திருக்கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருத்தணியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாகும். இந்த திருக்கோவிலுக்கு அனுதினமும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா போன்ற பகுதிகளிலிருந்து அதிகப்படியான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வருகின்றனர். இவ்வாறு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு காணிக்கையாக உண்டியலில் பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை உண்டியலில் காணிக்கையாக செலுத்துகின்றனர். கோவில் நிர்வாகம் உண்டியல்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் திறந்து காணிக்கை பொருட்களை கணக்கெடுப்பது வழக்கம். அதன்படி உண்டியல் காணிக்கை பொருட்களை கணக்கிடும் பணி மலைக்கோவில் வசந்த மண்டபத்தில் திருக்கோவில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ரமணி முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. இந்த பணியில் திருக்கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1,41,05,665 ரூபாய் பணம் உண்டியல்கள் மூலம் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 507 கிராம் தங்கம், 14,770 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு டாலர்கள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.